So dear students, today we are going to learn theorem 1.8. Let G be a graph on at least 6 vertices, then G bar contains a triangle. So G வந்து ஒரு graph கொடுத்துருக்காங்க, அதில் 6 vertices, that is greater than or equal to 6 vertices இருக்குது, at least 6 vertices இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபில் ட்ரையாங்கிள் இருக்கணும், அல்லது அதோட காம்ப்ளிமெண்ட் கிராஃபில் ட்ரையாங்கிள் இருக்கணும்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். ஜி அல்லது ஜி பாரில் ட்ரையாங்கிள் இருக்கணும்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். வாட் இஸ் ஜி பார்? ஜி பார் இஸ் நோன் அஸ் த காம்ப்ளிமெண்ட் கிராஃப் ஆஃப் ஜி. ஸோ we have to prove G or G bar contains a triangle. So first we have to take the graph with at least 6 vertices. So let the graph be G. So G be a graph with at least 6 vertices. So there are 6 vertices in the graph. So 6 vertices இருக்குது. ஸோ அதில் ஒரு vertex என்ன எடுத்துக்கலாம்? Vன்னு எடுத்துக்கலாம். So let V be the vertex in the graph G. So we are going to take an example now. So if we have a graph like this here. So 6 vertices வச்சு ஒரு graph எடுத்துக்கிறேன் நான். So here V, V1, V2, V3, V4, V5. So V is adjacent to V1 and V5. So V வந்து V1 உடைய adjacent-ஆ இருக்குது, V5 உடைய adjacent-ஆ இருக்குது. This is the graph G. So இந்த கிராஃபோட காம்ப்ளிமெண்ட் கிராஃப் எப்படி இருக்கும்? G bar will be V, V1, V2, V3, V4, V5. So this is G bar, the complement graph. So V must be adjacent to V1 and V5 in G. Then V should not be adjacent to V1 and V5 in G bar. Then it should be adjacent to all other edges, all other vertices. That is remaining vertices. So V2, V3, V4. So V வந்து இங்கே V1, V5 adjacent-ஆ இருக்குது. அதனால் V வந்து இங்கே V1, V5 adjacent-ஆ இருக்காது. மீதி இருக்கிற எல்லா வேர்டெக்ஸோடையும் இங்கே V adjacent-ஆ இருக்கும். இங்கே G barன்ற கிராஃபில், காம்ப்ளிமெண்ட் கிராஃபில். ஸோ வாட் இஸ் த டிகிரி ஆஃப் V in G and degree of V in G bar? So Gல degree of V என்னது? It is 2. Degree of V is 2 in G, the graph G. So what is degree of V in G bar? It is equal to, so எத்தனை vertices adjacent-ஆ இருக்குது? 1, 2, 3. So degree of V is, here it is 3. So if V is adjacent to V4 here, then V is not adjacent to V4 in G bar. இப்போ ஒருவேளை V இங்கே V4 adjacent-ஆ இருந்துச்சுன்னா V4 இங்கே adjacent-ஆ இருக்காது. ஸோ V இங்கே V3 adjacent-ஆ இருந்தால் இங்கே V3 adjacent-ஆ இருக்காது. இங்கே V2 adjacent-ஆ இருந்தால் இங்கே V2 adjacent-ஆ இருக்காது. ஸோ அப்போ இதோட டிகிரி என்ன வேணும்? இந்த கிராஃப் Gயில் இந்த Vயோட டிகிரி என்ன வேணும்? இட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த கிராஃபில் இங்கே என்ன வேணும்? டிகிரி ஆஃப் V இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பாசிபிலிட்டி எடுத்தாலும் ஏதாவது ஒரு டிகிரி ஜிலேயோ அல்லது ஜி பார்லேயோ வியோட டிகிரி எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும். தட் இஸ் எய்தர் 2 அல்லது 3. இங்கே 3 வந்தால் இங்கே 2 வரும், இங்கே 5 வந்தால் இங்கே 0 வருது. ஸோ இங்கே 3 கிடச்சிச்சின்னா இங்கே 2 கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் 4, 1, 1, 4. ஸோ ஏதாவது ஒரு டிகிரி வியோட டிகிரி எந்த கிராஃப்லையாவது கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும். அப்போ இந்த டிகிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆக இருக்கலாம், இந்த டிகிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆக இருக்கலாம். ஏன் அப்படி கிடைக்குது? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அடிஷன் இஸ் 2 + 3 இஸ், இந்த 2 டிகிரி ஆட் பண்ணால் இட் இஸ் ஈக்குவல் டு 5. இந்த 2 டிகிரி ஆட் பண்ணால் இட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ விச் இஸ் நத்திங் பட் P - 1. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் vertices in the graph is 6. So P is equal to 6. So P - 1 is 5. So what is P? P is greater than or equal to 6ன்னு எடுத்துருக்கோம். In this graph it is exactly equal to 6. So what is exactly? It is P - 1 is 5. So generally we can write it is greater than or equal to 5. So degree of V plus degree of V in G bar is equal to P minus 1.
What is p minus 1? In this graph it is 5. So p minus 1 may be, for general, we are talking about the general graph, so it may be greater than or equal to 5. So 5 இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே இருக்கலாம். 6 vertices வச்சு ஒரு கிராஃப் எடுத்தால் அதில் எத்தனை நம்பர் டிகிரி என்ன கிடைக்கும்? sum of the degree in g and g bar of the vertex v is p minus 1 கிடைக்கும். What is p minus 1? It is greater than or equal to 5 அப்படின்னு கிடைக்கும். Why? p is greater than or equal to 6 இருக்கிறதுனால what is p minus 1? It is greater than or equal to 5 எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டிகிரியோட அடிஷன் it is p minus 1. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி what is degree of g of v? இது 3 இருந்தால் இது 3யோட கம்மியாக இருக்கலாம், அல்லது இது 5 இருந்தால் அது 0 அப்படின்னா இது greater than or equal to 3னா இது வேறு வேல்யூ. ஸோ அப்போ எய்தர் degree of v in g may be greater than or equal to 3 or degree of v in g bar may be greater than or equal to 3. v ஓட டிகிரி g அல்லது g barல greater than or equal to 3 இருக்கலாம். ஏதாவது ஒன்றில் 3 இருந்துச்சுன்னா இன்னொன்று அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிராஃபில் v ஓட டிகிரி greater than or equal to 3னா இந்த கிராஃபில் இது வந்து less than 3. ஸோ இப்போ ஒருவேளை இந்த கிராஃபில் greater than or equal to 3னா இந்த கிராஃபில் இது less than 3 இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சம் என்ன கிடைக்கும்? இட் இஸ் p minus 1 கிடைக்கும். இந்த கிராஃபில் நம்ம 6 vertices எடுத்து இந்த ரெண்டு டிகிரியும் 5ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரல் கிராஃப் பற்றி பேசும்போது இட் இஸ் p minus 1. ஸோ சம் ஆஃப் த டிகிரி இஸ் இந்த கிராஃப் g and g bar is p minus 1. ஸோ எய்து greater than or equal to 3 இருக்கலாம், ஜியில் அல்லது ஜி பாரில் greater than or equal to 3 இருக்கலாம், வின்ற வேர்டெக்ஸோட டிகிரி. ஸோ இந்த ரெண்டு கேஸுக்குமே நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட் கேஸ் இஸ் degree of v in the graph g is greater than or equal to 3. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸில் என்ன எடுக்கணும்? வியோட டிகிரி greater than or equal to 3ன்னு எடுத்துக்கணும். ஸோ வியோட டிகிரி greater than or equal to 3னா வியோட 3 vertices-ஆவது அட்ஜசண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வியோட 3 vertices அட்ஜசண்ட்டாக இருக்கிற vertices-ஐ v1 v2 v3ன்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் v1 v2 v3 be the vertices adjacent with v. ஸோ வியோட அட்ஜசண்ட்டாக இருக்கிற vertices எந்த கிராஃபில்? ஜின்ற கிராஃபில் greater than or equal to 3ன்னு எடுத்துக்கோம். அப்போ v எதோட அட்ஜசண்ட்டாக இருக்கும்? 3 வேர்டெக்ஸோடையாவது அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் v1 v2 and v3. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? இந்த கிராஃபில் இந்த ஒரு வேர்டெக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ v is adjacent to 3 verticesன்னு எடுத்தாச்சு. தட் இஸ் v1 v2 v3ன்னு எடுத்தாச்சு. நம்மளுக்கு இந்த கிராஃபில் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு அப்படின்னா ப்ரூஃப் ஓவர். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? எய்தர் g or g bar contains a triangle சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். இப்போ ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு அப்படின்னா ப்ரூஃப் ஓவர். ட்ரையாங்கிள் கிடைக்கணும்னா எப்படி இருக்கணும்? எய்தர் v1 v2 எட்ஜாக இருக்கணும், இங்கே v1 v2 எட்ஜாக இருக்கணும், அல்லது v2 v3 எட்ஜாக இருக்கணும், or either or v1 v3 must be edge. ஸோ இதெல்லாம் எட்ஜாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதில் ஏதாவது ஒன்று எட்ஜாக இருந்தால் கூட, இப்போ v1 v2 எட்ஜாக இருந்தால் கூட ட்ரையாங்கிள் கிடைச்சிடும், அல்லது v2 v3 எட்ஜாக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும், அல்லது v1 v3 எட்ஜாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? we will get a triangle. ஸோ ஆனால் இப்போ ஒருவேளை இதில் எதுவுமே எட்ஜ் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஜி பாரில் v எப்படி இருக்கும்? v1 v2 v3யோட அட்ஜசண்ட் ஆகாமல் இருக்கும். அப்போ எப்படி இருக்கும்? ஒரிஜினலாக இங்கே ஜி பாரில் v1 v2 அட்ஜசண்ட்டாக இல்லை ஜியில் அப்படின்னா v1 v2 ஜி பாரில் அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஜியில் v2 v3 அட்ஜசண்ட்டாக இல்லைன்னா v2 v3 இங்கே ஜி பாரில் அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ v1 v3 இங்கே அட்ஜசண்ட்டாக இல்லைன்னா இங்கே அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ இட் வில் பிகம் அ ட்ரையாங்கிள். ஸோ அப்போ v1 v2 v3 பிகம் அ ட்ரையாங்கிள் ஹியர். ஸோ இது என்னவாயிடும்? 3 vertices 3 lines constitute a triangle. ஸோ அப்போ என்ன வந்துடும்? உங்களுக்கு ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் கிடைக்கிதுன்னா ஜி பாரில் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஜியில் ட்ரையாங்கிள் இல்லைன்னா யூ வில் கெட் ஜி பாரில் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ ஜி பாரில் ட்ரையாங்கிள் கிடைக்கலன்னா இதில் ஏதாவது ஒரு எட்ஜ் இருக்கும். இப்போ நம்ம எய்தர் திஸ் v1 v2 v2 v3 v1 v3 இஸ் அன் எட்ஜ்னா
நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏதாவது ஒரு எட்ஜ் கிடைக்கும். ஸோ v1 v2வே இப்போ எட்ஜுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா v1 v2 v என்னவாயிடும், இஸ் அ ட்ரையாங்கிள்னு மாறிடும். v1 v2 v இஸ் அ ட்ரையாங்கிள்னு மாறிடும். ஸோ இப்போ ஒருவேளை இதில் எதுவுமே எட்ஜ் இல்லைன்னா தான் இந்த கேஸ் அரைவாது. இதில் எதுவுமே எட்ஜ் இல்லை, v1 v2 எட்ஜ் இல்லை, v2 v3 எட்ஜ் இல்லை, v1 v3யும் எட்ஜ் இல்லை ஜீன்ற கிராஃபில். அப்படின்னா தான் என்னவாகும், v1 v2 v2 v3 and v1 v3 will become a edge in G bar, that is complement graph of G. So G barல இதெல்லாம் edge ஆகிடும். So it will become a triangle. So இப்போ v1 v2 v3 இந்த 3 vertexமே சேர்ந்து என்னவாயிடும், ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஸோ அப்போ G பாரில் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ ஜியில் ட்ரையாங்கிள் கிடைக்கலனா triangle in G bar. So it is a triangle in G bar. So G barல triangle கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி G barல vertex B யோட டிகிரி greater than or equal to 3ன்னு எடுத்து இங்கே எங்கெல்லாம் G இருக்கோ அதெல்லாம் G barக்கு replace பண்ணி எழுதுனா the case is similar. So you can prove the similar case. ஸோ இங்கே G இருக்கிற இடத்துல G bar போட்டிங்கன்னா you can prove in the same way. ஸோ 3 vertices வந்து இங்கே adjacent-ஆ இல்லை அப்படின்னா அங்கே adjacent-ஆ இருக்கும். ஜியில் adjacent-ஆ இல்லைனா G barல adjacent-ஆ இருக்கும். ஸோ இட் வில் பிகம் அ ட்ரையாங்கிள். தேங்க்யூ. ஸோ G bar contains a triangle ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ தட் இஸ் வாட் ஆஸ்க்டு இன் த தியரம். ஸோ ஒரு கிராஃப் எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் 6 வெர்டிசஸோட ஒரு கிராஃப் எடுத்துகிட்டு அதில் ட்ரையாங்கிள் இருக்கணும் அல்லது அதோட காம்ப்ளிமெண்ட்டில் ட்ரையாங்கிள் இருக்கணும்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். தேங்க்யூ.